தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவாக தேர்தல் காலத்தில் இந்த கட்சி இவ்வளோ வாக்குகளை பெறலாம், ஸோ அதனால் நாம் இவங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கட்சியும் பயங்கரமாக யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க முடிவு சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மெகா சொதப்பலாக மாறிடும். இந்த முறை தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படி தான் நடந்து முடிஞ்சது. நிறைய பேரால் கணிக்கவே முடியல இவங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால் பெரும்பாலும் எதிர்பார்த்தது ஓகே தொங்கும் சட்டசபை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸும் இதே நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் டிஎம்கே அதிகமான தொகுதிகளை பெறுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணாங்க. ஆனால் அவங்க கணிப்பு தப்பாயிடுச்சுங்க. இப்போ செஞ்ச தப்பை திரும்ப செய்யக்கூடாதுன்னு காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியலை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய முடிவு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தற்கொலை கூட்டங்களோட தலைவர் இவரே ஒரு தற்கொலை தான். ஏதோ ஒரு படம் நடிப்பாராமா, அதுக்கப்புறம் வருவாராமா, சிஎம் சீட்டை கொடுத்துருவாங்களா? நான் நாகரிகமாக சொல்கிறேன், மேடை பேச்சில் பேசணும் எவ்வளோ கேவலமாக பேசினா ஞாபகம் இருக்கா? அசிங்க சீமான வார்த்தைகளை பயன்படுத்தி உடனே வந்தால் தூய்மை சிஎம் சீட்டில் உட்கார வச்சிருவான்னு என்னென்னமோ கேட்டாங்க. ஆனால் இப்போ அதான் நடந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் அது கட்சி ஆரம்பிச்சு இந்த வந்தாப்புல எலெக்ஷனை ஜெயிச்சாப்புல. இப்போ அடுத்து பல பேரோட ஆசீர்வாதம், ஆபாச ஆசீர்வாதமாக இருந்துச்சு பார்த்தீங்களா திட்டுகளால், அது நிஜமாக வர மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாருங்க. யோசிச்சு பாருங்களேன், முதல்வன் பிஜிஎம்மை நீங்கள் மைண்டில் ஓட விட்டுக்கிட்டு அந்த பதவியேற்பு காட்சியை பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும் போது அந்த சத்தம் இடம் பார்த்தீங்களா, அதை கேட்க பல பேர் ரெடியாக இருக்காங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கு இருக்குல்ல, அது ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு, ஃபுல்லாக எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ப்ரோ இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்கலையே, அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளோட முந்தைய வீடியோ ஃபாலோ பண்ணி தான் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா சிஎம்மாக நீங்கள் பதவி ஏற்றுடலாம், தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும். வித்தியாசம் புரியுதா? ரைட்டு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன மாதிரி இந்த அங்கத்தில் இருக்க போகிறாரு இந்த தாவேக்காவோட ஆட்சியில்? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களை விடுங்க, இவர் எடுக்கிற முடிவு பெரிய முடிவாக இருக்கும். அது மேஜராக பிரேக் த்ரூ கொடுக்கும். எம்ஜிஆர் அவர்கள் கூட பயணிக்கலாம்னு நினச்சது, ஜானகி அவர்களை தவிர்த்துட்டு ஜெயலலிதா அவர்கள் கூட பயணிச்சது, அதுக்கப்புறம் அதிமுகவை தவிர்த்துட்டு தாவேக்கா பக்கம் வந்தது. ஸோ 3 பெரிய முடிவு, 3 கை மேலே பலன் கொடுத்துருக்கா. செங்கோட்டையன் அவர்களை எந்த விஷயத்தில் ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? துணை முதலமைச்சர் அப்படி இல்லைன்னா தற்காலிக சபாநாயகர் அமைப்பாங்களே, அந்த ஒரு சபாநாயகர் போஸ்ட் கொடுத்தா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் கேட்டகரிஸ் அப்படின்ட்டு அதுக்குள்ளே மட்டும் செங்கோட்டையனை பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு லிட்டரலாக தெரியுது. பிகாஸ் இப்போ சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஜெயிச்சதுல, இந்த டிசிக்கு எதிரான மேட்ச்சில் அதில் சஞ்சு ஜெயிச்சு கொடுத்தார்ல, இதை பார்த்துட்டு பல பேர் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷன் கொடுத்த தாக்கத்தில் சிஎஸ்கேவின் செங்கோட்டையனு அப்படின்னு நல்லா புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சிஎஸ்கே டீம் இந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்கு சஞ்சு காரணமாக இருக்கார்ல, அதே போல் தாவேக்கா இந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் அண்ணன் காரணம்னு அப்படியெல்லாம் பட்ட பேர் கொடுத்து சிஎஸ்கே சார் தான் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காருல. இவர் தலைமைச் செயலகம் வந்திருக்காருங்க. வந்தவர் அங்கே ஃபுல்லாக ஏற்பாடுகள் சார்னு எல்லா விஷயமும் பேசியிருக்காப்புல. ஏன்னா இந்த நேரத்தில் அரேஞ்ச்மெண்ட் டீம் தானே பண்ணணும், வேற எந்த பார்ட்டி பண்ணுறது? மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸோட எம்பி, இவர் டே 1 இருந்து காங்கிரஸ் எப்படியாவது தாவேக்கா பக்கம் கூட்டிகிட்டு போயிடணும்னு ஒரு கனவு கண்டுட்டு இருந்தார். ஆனால் இதை நம்ம டே 1லேருந்து சொல்லிட்டு இருந்தோம், இது சரியான முடிவு, பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் காங்கிரஸில் இருக்க எல்லாருக்கும் அதே முடிவு இல்லைல்ல. பல பேரும் இல்லைங்க திமுக கூட தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. மாணிக்கம் தாக்கூர் இப்போ என்ன திரும்ப சொல்லியிருக்காரு, திமுகவோட கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்காக உருவாக்கப்படுறது மட்டும்தான்ப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது. மதவாத அரசியல் இருக்குல்ல, அதுக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. ஸோ இதுக்காக நாங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுப்போன்னு இந்த மனுஷன் சொன்னாப்புல சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சதில்ல, அந்த கொண்டாட்டத்தின் போது காங்கிரஸ் கொடியோடு தாவேக்கா கொடியும் சேர்த்து பறக்க வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. கேரளாவில் விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் நான் அவங்களுக்கு சொல்லியா தெரியணும். ஓகே, அதோட எதிரொலி இருக்குல்ல, அது மாணிக்கம் தாக்கூரோட வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. சார் ரைட்டு, தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கொடி நல்ல வேகம் எடுத்து பறக்குதா?
உதாரணத்துக்கு கர்நாடகாவில் காங்கிரஸோட ஆட்சி தான், தெலுங்கானாலையும் காங்கிரஸோட ஆட்சி தான், கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிச்சாச்சு. தமிழ்நாடு மட்டும் மிச்சம் இருக்குது அப்படின்னா விட்டுருவாங்களா? தமிழ்நாட்டில் தாவேக்காவோடு கூட்டணி வச்சா மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கெடுக்க முடியும், அதிகாரத்தில் பங்கெடுக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுன்னு தான் பல பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக காங்கிரஸில் இருந்த பல பேருமே எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் மிஸ் பண்ணிச்சுல. யோசிச்சு பாருங்களேன், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸில் எந்தெந்த வேட்பாளர்கள்லாம் இந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கலாம். அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்துச்சுங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த ஒரு கைக்கு வந்த வாய்ப்பை தவற விட்டாங்களா? ஸோ இப்பயே திரும்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுன்னு ஆல்ரெடி நல்லா கணிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். சித்தராமையா கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர், இவர் ஞாபகம் இருக்கா? DK சிவகுமார் கர்நாடகாவோட துணை முதலமைச்சர். இவர் எலெக்ஷன் முன்னாடி என்னென்ன சொன்னார்? ஏங்க விஜய்லாம் ஒரு பக்குவமற்ற தலைவருங்க, அவரை நம்பி நாட்டை கொடுத்து என்னங்கன்ற மாதிரிலாம் அப்படி பேசினாப்ல. ஓகேவா? இதே சிவகுமார் அவர்கள் தான் விஜய் அவர்கள் எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் வாழ்த்து சொன்னாப்ல. ஓகேப்பா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு நல்ல சக்தியை தேர்வு பண்ணியிருக்க மாதிரி தோணுது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அப்படியே மாறியாச்சா? இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிற்பாடு சித்தராமையா அவர்கள்கிட்டையும் இவர்கிட்டயும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. சார், இது போல் தமிழ்நாட்டில் தாவைக்கு ஆட்சியை பிடிச்சிருச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அப்போ சித்தராமையா இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்? இளைஞர்கள் பெரும்பாலும் விஜயனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கப்பா அப்படின்னாங்க. விஜய் அண்ணா அப்புறம் சொல்கிறாரு, விஜய் அண்ணா இல்லை விஜயன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அவருக்கு பேர் தெரியல பெருசாக, விஜயனுக்கு ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அதுக்கப்புறம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சந்திரசேகரோட மகனா அப்படின்னாப்ல. இதனால தான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு முடிச்சிருக்காரு. புரியுதா? பேரே தெரில, ஆனால் அவர் அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கிறதா சொல்கிறீங்களே, எனக்கு இதான்ப்பா புரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஜோசப் விஜய் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ இந்த சிரிப்பிலே தெரிஞ்சிருச்சு காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் கொஞ்சம் நெருங்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் சொன்னது, அப்புறம் சித்தராமையா ஒரு டாக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடியே திமுக செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல சரவணன் அவர்கள், அவங்களுக்கு இந்த செய்தி போயிருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன சொல்லிட்டாரு, தாவேக்காக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிச்சதுன்னா அது முதுகுல குத்துற செயலாக இருக்கும்னு சொல்லியிருந்தாருங்க. எனக்கு இதில் முரண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் நிரந்தர நண்பனில் நிரந்தர எதிரியோல நிரந்தர கூட்டணியும் கிடையாது. உதாரணத்துக்கு பாஜகவை திமுக இந்த அளவுக்கு எதிர்க்கிறத இந்த தலைமுறை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனால் இதே பாஜக கூட திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதை மறக்க முடியுமா? சரி, ரைட்டு. ஸோ இதனால தான் சொல்கிற அரசியல் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. காங்கிரஸ் சொல்கிற காரணங்கள் இருக்குல்ல, இது ஏற்புடையதாக இருக்காதுன்னு அவரே அசியூம் பண்ணிட்டாரு. தேசிய அளவில் காங்கிரஸ் மேலே நம்பிக்கையின்மை ஏற்படும்னு சொன்னார். அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சிகள் மேலேயும் நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கணும். ஒவ்வொரு கட்சியாக எல்லா கூட்டணி மாறுறாங்க அப்படின்னா ரைட்டு. காங்கிரஸ் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். ஸோ ரிப்போர்ட்டர்ஸு கேமராமேன் எல்லாம் வந்துருங்கப்பா அப்படின்னு இந்த மீடியா குரூப்பில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, ரைட்டு. நடக்கிறத பார்த்தா தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணின்ற விஷயத்தை அறிவிக்க கூப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா இல்லைங்க திமுக தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல கூப்பிட்றாங்கன்னு இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் பத்திரிகையாளர் மனசில் இருந்துச்சு. எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 11 மணியை நெருங்கிடுச்சு. கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆகுது, EPS அவர்களை சந்திக்கிறதுக்காக விஜய் அவர்கள் காரில் பயணப்பட்டிருக்காரு அப்படின்னு முதல் செய்தி வெளியாச்சு. அதுக்கப்புறம் இல்லை விஜய் போடுங்க, டிவிக்கேல இருக்க முக்கியமான தலைங்க போயிருக்காங்க, ஆதவ அர்ஜுனோட கார் இருக்குல்ல அந்த கார் எடுத்துகிட்டு போயிடறாங்க அப்படின்னு இன்னொரு தகவல் வெளியாச்சு. இப்படி ஒரு தகவல் வெளியாகுதுன்னா 11 மணிக்கு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்க காங்கிரஸோட மனநிலை என்னவா இருக்கும்? ஐயோ நம்ம கூட்டணி வைக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள அதிமுக பக்கம் போகிறாங்களே, அந்த பக்கம் போயிட்டு மெஜாரிட்டி கிடச்சிருமே, பெருசாக நிறைய MLAs கிடச்சிருவாங்களே அவங்களுக்கு, அப்போ நாம அடுத்த 5 வருஷம் என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் அவங்க வரல. ஏன்னா இங்கே MLAஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாதான் ராஜ்யசபாவில் MPஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு விஷயம் சொன்னால் தாவேக்கா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, காங்கிரஸ் இதை பெருசாக கவனிக்கணும்ல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் இந்த 11 மணின்னு அந்த ப்ரெஸ் மீட்டை தள்ளி வச்சிட்டாங்க. இல்லைப்பா ஒரு 2 மணி போல் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ADMக்கு என்ன முடிவு எடுக்கும் தெரியல, அதனால் அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிற்பகல் 2 மணி ஆவறதுக்குள்ளேயே ஒரு 12 மணி வாக்குலேயே காங்கிரஸ் அறிவிச்சிடுச்சு, நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சுக்கிறோன்ட்டு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சுங்க. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்து விஜய் சார் சந்திச்சு பேசினார், ஞாபகம் இருக்கா? அதே நபர் தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு காரில் கிளம்பி போயிட்டே இருந்துட்டார். அப்பயும் ப்ரெஸ் பீப்புள் கேட்டாங்க, சார் அப்படின்னா அமைச்சர் லெவலில் எதனா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா இந்த காங்கிரஸில் இருக்க MLAஸ்க்கு அப்படின்ட்டு. இல்லைங்க இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாதுன்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் தாவே கண்ணத்திரமா விளக்கம் கொடுத்தாங்க, யாருங்க சொன்னால் நாங்கள் அதிமுக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட்டணி சார்ந்து. அதெல்லாம் கிடையாது, NDA கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சி கூடவும் நாங்கள் பேசலை, ஆதரவு கேட்கவே இல்லைன்னு தாவேக்கா மறுத்திருக்கு. ப்ரோ தாவேக்கா சொன்னால் 100% கரெக்டாக இருக்கும் ப்ரோன்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் தான் ஒரு கட்சியாக பார்க்குறீங்க, நான் மொத்தமாக சேர்த்து அரசியலாக பார்க்குறேன். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் டவுட் இருக்குங்க. சரி, ஓகே, ரைட், விடுங்க. காங்கிரஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். தாவேக்காவுக்கே எங்களோட ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த வர நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதில் நாங்கள் வேறு யாரு கூடயும் கூட்டணி இல்லை, தாவேக்கா கூட தான் கூட்டணின்னு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ்க்காக விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் முகத்துக்காக ராகுல் காந்தி அவர்களும் தாவேக்காவுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோமே. 20 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முறிவுன்ற ஒன்று ஏற்படவே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 20 இயர்ஸில் இப்போ ஏற்பட்டிருக்கு. இப்போ கொண்டாட்டத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? ஆப்வியஸாக பாஜக தான். ஒருவேளை பாஜகவே ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலச்சிருந்திருக்கும். ஆனால் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கவே தான் காங்கிரஸையே மொத்தமாக கைதிட்டு வர வச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து பாஜக என்ன எதிர்பார்த்துச்சு டே ஒன்லேருந்து? அப்பா, இந்த நார்த்து முழுக்க காங்கிரஸோட ஆட்சியை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் சவுத்தில் மட்டும் தான் எங்களால் முடியல. இங்கே காங்கிரஸ் வேறு பெரிய பெரிய கட்சிகளோட டிஎம்கே மாதிரி கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்கான கஷ்டமாக இருக்குது. திமுக மட்டும் காங்கிரஸை கைட்டி விட்டுச்சுன்னா எங்களுக்கு பார்லிமெண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, இன்னும் நாங்கள் ஒரு டாமினண்ட்டாக மேலே வருவோன்ற மாதிரி பிஜேபி ஆசைப்பட்டு இருந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த எலெக்ஷன் முடிவில் ஒரு வழியாக பாஜக நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சா? திமுக காங்கிரஸ் வெளியே போயிடுச்சா? இது அவங்களுக்கு செம கொண்டாட்டமாக இருக்கும். இதுக்கு மத்தியில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இருக்கார்ல, இவரை திரும்பவும் தேர்வு பண்ணிட்டாங்க. தேர்வு பண்ண கையோடு விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு அழைச்சிட்டும் போயிட்டாங்க. இந்த எம்எல்ஏஸோட ஆதரவு இருக்குல்ல, இது சார்ந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆளுநர் அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்த கையோடு இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ முடிவு பண்ணப்பட்டுரும். நேரம் என்ன, பதவியேற்புக்கானது, இதெல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை அவர்களுக்கான பழைய முக்கியத்துவம் இருக்குல்ல காங்கிரஸ் சார்ந்து, அது இதுக்கப்புறம் இருக்குமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தாங்க. ஏன்னா திமுக சார்ந்து அதீத அபிமானம் கொண்டவர் செல்வ பெருந்தகை அவர்கள். இப்போ கூட்டணியை முடிச்சிட்டாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களும் போயிருக்காங்க விஜய் அவர்களை பார்க்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு, செல்வ பெருந்தவர்கள் வந்ததுமே ஆதவர்ஜன் அவர்கள் தழுவி வரவேற்றாருங்க. இதுதான் அரசியல், புரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், அரசியல்வாதிகள் ஸ்டேஜில் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கைக்கான பாடமெல்லாம் எடுத்துக்காதீங்க. சும்மா அவன் கெத்து காட்டு, வீரத்தை காட்டு, அதுன்னு யாருன்னா சொன்னால் கூட நீங்கள் சைலண்ட்டாக கேட்டு ரசிச்சுட்டு போயிடுங்க. அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தேர்தலுக்காக பேசுகிறதா எல்லா அரசியல்வாதிகளும் அது எப்போவுமே லைஃப்பில் அங்கே அவங்களே கடைபிடிப்பானான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். ஸோ எந்த அளவுக்கு எளிய மூலியமாக இருந்தவங்க இப்போ தழுவுறாங்க, புரியுதா? இந்த செய்தி வெளியே பிரேக் ஆகிறதுக்குள்ளே ஒரு மேஜிக் ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல காரைக்குடியில், அங்கே தாவேக்கா கொடியை ஏற்றிட்டாங்க. ஏற்றினது யார் நினைக்கிறீங்க? எம்எல்ஏ பிரபு. தாவேக்கா எம்எல்ஏ பிரபு இப்போ அந்த கொடியை ஏற்றிருக்காப்புல. இது ஒரு பக்கம் பெருசாக போயிட்டு ஒரு காங்கிரஸ் ஆஃபீஸில் ஏற்றினா என்னன்ட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதிச்சிருக்குன்னு அதையும் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். அது என்னன்னா, அரசியல் அமைப்பில் நம்பிக்கை இல்லாத மதவாத சக்திகள் கிட்ட இருந்து தாவேக்கா விலகியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா அவங்க அலையன்ஸ் வச்சது முக்கியமான காரணம் என்னன்ட்டு? ஏன்னா இன்கேஸ் அதிமுக அலையன்ஸில் மட்டும் தாவேக்கா போய் இருந்துருச்சு, பாஜகவோட கூட்டணின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க மற்ற கட்சியால்? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இது தெரியவே தான் காங்கிரஸ் இந்த அளவுக்கு வேகமாக ரியாக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இது போயிடவே கூட தாவேக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க முந்திக்கிட்டு இருக்கிறது இங்கே அவ்வளோ லிட்டரலாக தெரியுது. எல்லாம் பட்டு நடந்துச்சுங்க. அறிவிப்புன்றாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேன்சல் ஆகுது, தள்ளி போடுறாங்க, திரும்ப வராங்க, சொன்ன டைமுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் பட்டு நடந்திருக்கு. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் இவங்க திமுக சார்ந்து எந்த அளவுக்கு ஆதரவாக பேசுவாங்க அவங்களே சொல்லி தெரிய வேணாம். பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திமுக எம்பிஸில் இவங்க இருக்காங்கன்னா யார் காங்கிரஸ் திமுகன்னு பிரித்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நெருக்கமாக தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஜோதிமணி அவர்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் எம்பி பாஜக தமிழ்நாட்டை அடிக்க துடிச்சிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமையை நாங்கள் செஞ்சே ஆகணும்ல. ஸோ இதுக்காக தான் இந்த முடிவுன்ற மாதிரி கூட்டணி சார்ந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கூட்டணி கட்சியில் அழிச்சு பழக்கலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை மனசில் வச்சு எப்படி சொல்கிறாங்கன்றத இட்ஸ் அப் டு யூ. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் எம்பி இந்த தாவேக்காவோட கூட்டணி போகலான்னு சில பேர் காங்கிரஸில் இருக்க முக்கியமான நபர்கள் மனசில் ஓடிட்டுருச்சு சொல்லலை. ஐ திங்க் இவருக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட பேச்செல்லாம் வச்சு சொல்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, முறையாக திராவிடம் இல்லாத கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. எஸ், அதான் இங்கே நடந்திருக்கு. முறையாக அது நடந்திருக்கு. எங்களோட நோக்கம் மத சார்பற்ற அரசு மட்டும்தான். ஆனால் மக்கள் மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்களே, மக்களோட தீர்ப்பை மதித்து தான் தாவேக்கா கூட நாங்கள் கூட்டணியில் சேர்ந்துருக்கோன்னு அவரும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கமிட்டியோட தமிழ்நாடு பொறுப்பாளர் கிறிஷ் சோரங்க இருக்கார்ல, இவர் என்னென்ன சொல்கிறாப்புல, தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி மூலமாக காமராஜரோட பொற்கால ஆட்சி இருக்குல்ல இது அமையும்னு சொல்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி வச்சிருக்கலாமே. காமராஜர் பொற்கால ஆட்சி தமிழக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அரசியல் மக்களை புரிஞ்சுக்குங்க. அது அம்பேத்கரோட அரசியலமைப்பு கொள்கையின்படியும் பெரியாரோட சமூக நீதி இருக்குல்ல இதன்படியும் இருக்கும்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிச்சது ஓகே, காமராஜர் அவர்களை தூக்கி பிடிச்சது ஓகே, புரியுது.
பெரியார் வரைக்கும் தூக்கி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ரைட்டு. ஏன்னா தாவேக்காவோட கொள்கை தலைவர்கள் இருக்காங்களே, அதில் நீங்கள் யாரை தவிர்த்துட்டு பார்க்கவே முடியாது மற்றவங்கள. புரிஞ்சிருச்சா? ஸோ காங்கிரஸ் கிட்டத்தட்ட தாவேக்காவோட சித்தாந்த தலைவர்கள் இருக்காங்களே, கொள்கை தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க சார்ந்த முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்றதான் இங்கே லிட்டரலாக புரியுது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். முதல்வன் படத்தோட ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக இவங்ககிட்டயும் போயிருக்கு, விஜய் சார்கிட்டையும் போயிருக்கு. ஆனால் அவர் அந்த படத்தை பண்ணல. இப்போ என்ன காரணம், ஏது காரணமோ இப்போது அந்த படத்தில் மிஸ் பண்ணதை நிஜத்தில் நிகழ்த்தி காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு நம்மளோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.